செங்கல்பட்டு அருகே பாமக நிர்வாகி வாசு என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். மீண்டும் இது தொடர்பாக இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பான முழு விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பாமகவினுடைய நிர்வாகி இளந்தோப்பு வாசு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொலை குற்றவாளிகளை உடனே தமிழக அரசு காவல்துறை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட துணை செயலாளரும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவருமான வாசு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இந்த நேரத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இது ஒரு உதாரணமான செய்தியாக இருப்பதாகவும், தொடர்ந்து தமிழக அரசு இது போன்றவர்களை தடுப்பதற்கு, இது போன்ற கொலை குற்றங்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாசுவின் படுகொலைக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சரையும் தமிழக காவல்துறை உயரதிகாரிகளையும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.